இடி மின்னல் காதல் மார்ச் 29 முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில். ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் கோகுல் இயக்கத்தில் பேல்ட் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் தயாரிப்பில் சிங்கப்பூர் சலூன் is now streaming on Amazon Prime. கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். குக் வித் கோமாளி சீசன் 5 ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு ப்ரோமோலாம் வந்துருச்சு. எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க? ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பி. குக் வித் கோமாளி ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து பார்த்துட்ருக்கோம், புகழோட பெரிய ஃபேனு. இப்போ நியூவாக வெங்கட் சார் இல்லாமல் புதுசாக வேறு ஒரு ஷெஃப்பும் வராங்க. ஸோ வெயிட்டிங் ஃபார் வாட்சிங். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப சிரிச்சு வயிறே போயிட்டோம்னா அந்த சமையலெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கும் நல்லா இதை செய்யணும் அதை செய்யணுன்றது ஒரு இதுவாக இருக்கும். அதில் அந்த குக்குத்து கோமாளிங்கெல்லாம் இருக்கிறாங்க பிள்ளைங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். இப்போ புதுசாக வரப்போகுது சீசனு, கையில் போட்டு காமிச்சாங்க, விளம்பரத்தில் போட்டு காமிச்சாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது தவற மாட்டேன், நான் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்த்துவேன். டிவி ப்ரோக்ராமில் குக் வித் கோமாளி ரொம்பவே என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் நமக்கு அந்த டைம் போகிறதே தெரியாது. ஆனால் வெங்கடேஷ் பட் அவங்கள எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அவரை கூட நான் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறேன். அவரும் ஷெஃபு, இவரும் ஷெஃபு, ரெண்டு பேருமே ஷெஃபு தான். பாப்பா எப்படி இருக்குன்னு இந்த சீசன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெங்கடேஷ் பட் இல்லாதது கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்குது. ஹோப்ஃபுல் அந்த பிளேஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது யாராலையும். யாராவது அந்த டைம் இது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க இருந்தால் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும், அவர் இல்லைன்னா கொஞ்சம் போர் அடிக்கும். அவ்வளோ பெரிய செப்பாக இருந்து கூட இவ்வளோ கூலாக பண்ணுறதுக்கு வேறு யாரும் சான்ஸே இல்லை. அந்த இதில் அவங்க ரெண்டு பேருன்றது ஒரு பெரிய இழப்பு தான் இல்லாதது. ஐயோ, இவர் இல்லைன்னா அவர் புதுசாக இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு இன்னும் ப்ரோக்ராம் பார்த்தா கலக்க போகிறது காமெடியாக இருக்குமா என்னன்னு தெரியல. ரொம்ப காமெடியாக இருக்குது, எல்லார் வீட்லேயும் ஓடும் இது. சார் செம்ம, அவங்க பேசுகிறது எல்லாமே சூப்பராக இருக்கும், அவங்க பண்ணுறதுமே இன்னும் சூப்பராக இருக்கும். அவங்க இல்லைன்னா சொல்லும் போதே செம்மையாக இருக்கும், சாப்பிட்ணும், நம்மளும் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க இல்லைன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்களும் தாமோ இவங்க ரெண்டு பேரோட காம்போவே ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். ஸோ இந்த காம்போ இவங்க ரெண்டு பேரோட இதை எவ்வளோ மிஸ் பண்ணுறோம்? அவங்க தான் குக்கு வித் கோமாளி இருந்தாலே நல்லா இருக்கும். அவங்க இல்லைனாவே அந்த செட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலகலன்னு இருக்காது. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, சூர்யா ஜோதிகா மாதிரி. ஆமாம், எங்கே பார்த்தாலும் இவங்க தான் இருப்பாங்க, எந்த ப்ரோக்ராம்லேயும் ரொம்ப காமெடியாக பேசுவாங்க, அதனால இவங்க தான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்கேஸ் திரும்ப அவங்க ரீஎன்ட்ரி கொடுத்தா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வெங்கடேஷ் பட் சார் அவர் பயங்கரம், அவங்க சூப்பராக இது பண்ணுவாங்க. அவங்கள ரொம்ப ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும், அது மிஸ் ஆகும். ஐயோ, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி தாமோ சார் எனக்கு தெரிஞ்சவங்க தான். வெங்கடேஷ் பட் சார் ரொம்ப க்ளோஸ், அவங்களோட காம்போ அடிச்சிக்க முடியாது. இப்போ நியூவாக ட்ரை பண்ணுறாங்க, ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். நிச்சயமாக மிஸ் பண்ணுவோம். குக் வித் கோமாளி சீக்வல் டு தாமு சார் அண்டு வெங்கடேஷ் பட் சார். ஸோ வெங்கடேஷ் பட் சாரோடைய அதர் சைடை வி சா இன் தட் குக் வித் கோமாளி. ஸோ ஏதோ ஒரு ஸ்னேக் இதெல்லாம் காமிக்கிறப்ப ஹி வாஸ் வெரி சைல்டிஷ் அண்ட் டவுன் டு எர்த் பர்சன், மிங்லிங் வித் எவ்ரிபடி. எந்த பந்தாவும் இல்லை, லைக் அந்த சின்ன சின்ன தப்புகள் கூடயும் ரொம்ப மைல்டாக ரொம்ப அழகாக அவர் சொல்லக்கூடியவர். ஸோ தாமு சார் கூட தாமு சாரே மிஸ் பண்ணுவார் இஃப் ஹி டசன்ட் கம். அந்த அளவுக்கு ஹி ஹாஸ் பீன் அட்டாச் அண்ட் பீப்புள் ஆர் வெரி மச் ஃபார் தாமு சார் ஆல்சோ. இந்த கோம்போ மிஸ் ஆச்சுன்னா ஷுர் வி வில் பி இட் வில் பி ஹர்ட் ஃபார் அஸ். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஆக்சுவலாக அவங்க ஜட்ஜஸ்ன்றதை தாண்டி அதுக்கும் மேலே நிறைய அவங்க டிப்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயம் அவங்க பண்ணுற காமெடிஸ்லாம் உண்மையிலே ரொம்ப லைவாக நம்மளை குக்கிங் பண்ணுறவங்களாம் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருப்போம். ஆனால் அவர் ரொம்ப லைவாக அந்த பேசுகிறது, காமெடி பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் அதே மாதிரி அந்த கமெண்ட்ஸ் கூட சொல்லுறது பார்த்தீங்கன்னா ஹர்ட் பண்ணாமல் அதை எப்படி இது பண்ணுமோ அது மெயினாக சாஃப்டாக அது சொல்லுவாங்க. அது நல்லாயிருக்கும். நிறைய டிப்ஸு, நிறைய வெரைட்டியாக நிறைய பண்ணுவாங்க. அதனால் அந்த கோம்போ உண்மையிலேயே அவங்களுக்கு நல்லா என்ஜாயபிளாக இருக்கும். இப்போ அவங்களுக்கு பதிலாக யார் வரப்போகிறாங்கன்னு தெரியல. இப்போ அவருக்கு பதிலாக செஃப் மாதமட்டி ரங்கராஜன் சொல்லி ஒருத்தர் வந்திருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க கிட்ட நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? அவங்களும் செஃப் தாமு முன்னாடி இருந்த அந்த காம்போ இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா? இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். மாதம்பட்டி ரங்கராஜ் வர்றாரு, அதுவே ரொம்ப அவரோட ஃபேன். ஆக்சுவலாக நான் அவரோட ஈவெண்ட்ஸோட வீடியோ அவர் இன்ஸ்டாவில் கூட ஃபாலோ பண்ணுறேன். அவரோட ஈவெண்ட்ஸ் எல்லாமே குக் வித் கோமாளியே நான் பொதுவாக பார்ப்பேன்.
அவர் வேறு வராரா, ரொம்ப ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அவரோட காம்போ எப்படி இருக்கும்னு தெரியல தாமு சார் கூட. லெட்ஸ் வாட்ச் பார்ப்போம். இன்னொருத்தர் புதுசாக வராரு, எந்த அளவுக்கு இவங்க 2 பேர்த்துக்கும் மேட்ச் ஆகும்னு தெரியல. ஆனால் அவங்க 2 பேர்த்துக்கும் ரொம்ப மேட்சாக இருக்கும். அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் போக தான் தேத்திக்கணும், இவங்களோட எப்படி இருக்குதுன்னு போக தேத்திக்கணும். இவர் அந்த மாதிரி ஜாலியாக காமிச்சானா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவர் வந்து ஹி டிசர்வ்ஸ் பிகாஸ் ஹி ஹஸ் ப்ரூவ்டு. ஸோ எவ்வளவோ விஐபிஸ் கல்யாணம் பார்த்துருக்கோம், எல்லா இடத்துலையுமே வந்து இது எப்படி பண்ணுறாங்க. அண்டு ஒரு பெரிய பாசிட்டிவ் திங் அபவுட் மாதம்பட்டி வந்து என்னென்னா லைக் ஆர்கானிக்கெல்லாம் கொண்டு வர்றாரு இல்லையா, அது வந்து எப்படி என்னன்னு பீப்புளுக்கு தெரியாத, இது ஒரு பெரிய அவேர்னஸ். ஆக்சுவலாக இப்போ என்னென்னா இது வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக கூட ஸ்லைட்டாக கொண்டு போய்க்கிறலாம் வித் ஹிம். ஸோ அது ஹீஸ் அ ரைட் பர்சன், ஐ திங்க் ஸோ. நம்ம அதை எதிர்பார்க்குறத விட மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது நமக்கு வேணும். இன்கேஸ் புதுசாக வர்றவங்க இது அதே மாதிரியே என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தாங்கன்னா நமக்கு பார்க்குறவங்களுக்கு அதோட டிஆர்பி நல்லா இருக்கும், கண்டினியூவாக தொடர்ந்து பார்ப்பாங்க. ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டேஷன் வந்து லைனாக நிறைய சீசன்ஸ் இவங்களோடவே சேர்த்து பார்த்துட்டு புதுசாக பார்க்கும்போது அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் வி ஹேவ் டு கோல, அதனால் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 எபிசோடு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஹோப் இந்த சீசனில் இவங்களாம் வந்து குக்காக வந்தால் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, அப்படின்னா யாரை சொல்லுங்கள்? சிவாங்கி ப்ரீவியஸாகவே எனக்கு அவங்க தான் ஃபஸ்ட்டு வரணுன்ட்டு இருந்தது. இப்போ கான்ட்ரவர்சினால அவங்களே வேணான்னு சொல்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இந்த வாட்டியும் அவங்க வரணும், அண்ட் அஸ்வின் வரணுன்ட்டு ஆசை அவங்களுக்கு. சிவாங்கி அவங்க அம்மா இவங்க எல்லாமே நல்லா தான் இருக்கிறாங்க, நேர்மையாக பேசுகிறாங்க. சிவாங்கி அவங்க அம்மாலாம் பொண்ணாக இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். இவங்களாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க யாருன்னா கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நான் பாயிண்ட் அவுட், ஏன்னா மேபி சினி ஆர்டிஸ்ட்டும் கொண்டு வருவாங்க, அவங்க எதனா கொண்டு வருவாங்க. பட் என்னென்னா இந்த இவங்களாம் சமையலே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிற பர்சன்ஸ் கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க அந்த மாதிரி தான் இது இருக்கும். அவங்க வந்து இவங்க நிறைய இவங்ககிட்ட இந்த டேலண்ட்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்குற மாதிரி தான் அந்த குக்வித் கோமாளியில் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி மேபி ஐ எம் எக்ஸ்பெக்டிங். கோமாளிலே உங்களுக்கு பிடிச்ச கோமாளி? எனக்கு புகழ் அண்ட் சிவாங்கி. புகழனா எப்பயுமே ஃபன்னு, அவங்க ஜாலியாக இருப்பாங்க. அவங்க நார்மலாகவே நம்மளை மாதிரியே ஒரு இதுவாக இருப்பாங்க. அதனால் வாழானா நல்லா காமெடி பண்ணுவாங்க. புகழ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் புகழ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நல்ல இது காமெடி பண்ணுவான். நிறைய இது யாராவது இன்சல்ட் பண்ணாலும் ஃபீல். ரொம்ப பிடிச்சது வந்து புகழ். அவன் வந்து பேசுறது வந்து அவ்வளோ காமெடியாக, சிரிக்கவே ரொம்ப மாட்டான், ரொம்ப காமெடியாக. வடிவேலுக்கு மேலே அவன் ரொம்ப காமெடியாக பண்ணுறான், அவனை பிடிக்கும் ரொம்ப. பாலா நல்லா சூப்பராக பண்ணுவார், அவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி மணிமேகலை அவங்களும் வந்து நல்லாயிருக்கும், அவங்களும் பண்ணுவாங்க நல்லா. புகழ், எஸ், இஸ் அ ஃபேமஸ் ஒன். அவரும் நல்ல காமெடி நல்லா சூப்பராக பண்ணுவார். புகழும் எல்லாம் நல்லாயிருக்கும். எனக்கு புகழ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கோமாளி எல்லாரோடும் நல்லா பண்ணுவாங்க, பட் பெஸ்ட்டு வந்து புகழ் நல்லா பண்ணுவார். எனக்கு புகழ் ஆமாம், புகழ் நல்லா பண்ணுவாங்க. ஏன் புகழ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அதாவது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்கிறான். அது மெயின் வந்து எந்த ஒரு சப்ஜெக்ட்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுல் பாடி லாங்குவேஜ் போட்டு செய்யும் போது அந்த ஷோ நல்லா ஹிட் ஆகும். புகழ் ரொம்ப பிடிக்கும். அவர் பண்ணுற அந்த காமெடிஸ், அவர் பேசுகிற விதம் எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவங்க சிவாங்கி ரொம்ப பிடிக்கும். கோமாளியில் மணிமேகலை, புகழ். இல்லை அந்த டீம் வந்து அவங்களுக்கு வந்து ஹியூமருங்கிறது ரொம்ப ஈஸி இல்லை. ஆக்சுவலாக வந்து ஹியூமர் வந்து அதை இன்பில்ட்டாகவே இருக்கணும். அண்ட் தென் அந்த செட்டையே வந்து ஒரு சின்ன அவங்களால என்னெல்லாம் முடியுமோ, எந்த எலிமெண்ட்லாம் முடியுமோ அந்த செக்மெண்ட்ஸில் தே ஆர் கிவிங் ஸோ மச் ஆஃப் ஹியூமர். தட் இஸ் டு பி அப்ரிஷியேட்டட். ஏன்னா ஹியூமர்ன்றது எல்லோரும் வந்து நானும் ஜோக் அடிக்கிறேன்னு ஹர்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே குக்வித் கோமாளியில் இல்லை. அது விதவுட் எடிட்டிங்லேயே நம்ம போடலான்ற அளவுக்கு தான் அந்த ஷோ இருக்குது. சிவாங்கிக்கு வந்து நேச்சுரலாகவே வருது. ஸோ சிவாங்கி இல்லாமல் குக்வித் கோமாளியை யோசிக்கவும் முடியலை. ஷி ஹாஸ் காட் ஸோ மெனி ஷேட்ஸ் ஆஸ் எ சிங்கர், ஆஸ் எ பெர்ஃபார்மர், ஆஸ் அன் ஆக்ட்ரஸ். பட் இந்த ஷேடு தான் அவங்களுக்கு கரெக்டாக பொறுத்தது. பாலா அவங்க வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்களே, இப்போ போன சீசன்லேருந்து பாலா அவங்க வரல. ஸோ இந்த சீசனில் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா, வரமாட்டாங்க? வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஆமாம், அது வந்தால் நல்லாயிருக்கும். வந்தால் நல்லா இருக்கும். நிறைய சேவையெல்லாம் பண்ணுறாங்க. அதனால அண்ணன் வந்தாங்கன்னா இன்னும் ஒரு இதுவாக இருக்கும். சிவாங்கி வந்து இது இனிமேல் கோமாளியே வரமாட்டேன்னு சொல்லி போன சீசன்லேயே வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க குக்கா வந்துட்டதுனால. ஸோ அவங்க வந்து கோமாளியாக வராமல் இருக்க போகிறத எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க?
அவங்க கோமாளியை பார்க்கறதோட அவங்களோட வாய்ஸ் மியூசிக்கு அதுக்கு தான் ரொம்ப அடிக்ட்டு. அது இல்லாமல் குக்லேயும் அவங்க டேலண்ட் இருக்குன்ட்டு அவங்களே நிரூபித்தாங்க. ஸோ மிஸ் பண்ணுவோம். இந்த சீசன் வருவாங்களான்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அவங்க இப்போ வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு போயிட்டாங்க இல்லையா, குக்காக போயிட்டாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் இப்போ எல்லா இடத்துலையுமே கம்மியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சீசனில் இருந்ததை விட இப்போ கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்கள திங்க் பண்ணவே தோணலை. புகழ் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அவர் வர எபிசோடில் இருந்தால் நல்லாயிருக்கும். அவங்கள கோமாளியே பார்க்க முடியாதுன்றது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க அடுத்த இதுக்கு போகணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது. ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றதை நம்மலாம் ப்ரே பண்ணுவோம். ஷிவானி நல்ல கேரக்டர். ஏதாவது சொல்லுவாங்களே எவ்வளோ எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட் அந்த ஷோ வந்து புஷ் பண்ணிட்டு நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா 1000 டென்ஷனில் இருந்தால் கூட போது நம்ம உட்காந்து அது ஒரு மைண்ட் ஒரு ரிலாக்ஸ் ஆகுது. இந்த சீசனில் மெயினாக நீங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? எப்பயுமே ஜாலி தான் எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே. செட்டு வந்து ரொம்ப கலகலன்னு ஜாலியாக இருக்கணும், அதை தான் எதிர்பார்ப்பாங்க. புதுசாக இந்த கான்செப்ட் வந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன்? ஃபஸ்ட்டு சீசனில் இருந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வர சீசனில் கொஞ்சம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு லெவலுக்கு இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாரையும் சிரிக்க வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீசன், செகண்ட் சீசன் எல்லா சீசனுமே. ஸோ மெயினாக எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸில், இந்த லைஃப்பில் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸில் ஓடிட்டுருக்கு. ஸோ ஒரு சேனல் ஒரு எபிசோட் பார்க்குறோன்னா ஹாப்பியாக இது பண்ணுறதுக்கு தான் பார்க்குறோம். அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் யார் வந்தாலும் சரி. அதுதான். பாஸ்ல இருந்து ஜோபிகா, விஷ்ணு, அப்புறம் கதிர் இவங்கெல்லாம் வந்து குக்காக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களாம் வந்தால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அர்ச்சனா வந்தால் செம்மையாக இருக்கும். அர்ச்சனா டைட்டில் வின்னர் வரணும். அர்ச்சனா வந்தாலும் சூப்பராக இருக்கும். விஷ்ணு வந்தாலும் நல்லாயிருக்கும். பட் ஜோவிகா வந்தாலும் நல்லா தான் இருக்கும். மாயா பூர்ணிமா வரணும்க்கா. பாஸ் அப்படியே வந்து பாஸ் அப்படியே வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஃபைட்டாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். கோமாளியாவா குக்காவா? எனக்கு கதிர் வந்தால் ஓகே தான். பட் ஜோவிகா வந்தால் இர்ஃபான் தெரியும்ல உங்களுக்கு, அவங்களும் வந்து இந்த சீசனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஓகே, குட். அவர் வந்து எப்படி கொஞ்சம் வெரைட்டியாக டிஷ்ஷஸ்லாம் நல்லா பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டிங். அதனால் அதான் சொன்னேன் ஆல்ரெடி. விஜய் டிவிஸ்லாம் வந்து அவங்க பண்ணுற ஷோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அவங்க இது ஃபுல்லாக ஹோம்ஒர்க் பண்ணி தான் அந்த ஷோஸை வெளில கொண்டு வருவாங்க. அதனால் மேபி பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜனலை டிசப்பாயின்ட் பண்ண மாதிரி இவங்களாம் இருந்தால் நல்லா இருக்கிற மாதிரி தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்தால் நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். அவர் வந்து எப்படி சொல்கிறதுனா நல்லா எல்லாத்தையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவர் வந்தால் நல்லாயிருக்கும்.